ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சீ குக்கும்பர். சீ குக்கும்பர் வந்து ஒரு மெரைன் இன்வெர்டிபிரேட். இது நார்மலாக எல்லா சீ ஃப்ளோர்லையும் ஷாலோவிலிருந்து டீப் வாட்டரில் சர்வைவ் ஆகக்கூடியது. இது ஒரு சாஃப்ட் பாடி லாங் எலாங்கேட்டட் கிரியேச்சர் இருக்கக்கூடிய ஒரு மெரைன் இன்வெர்டிபிரேட். இதை வந்து சீ கிளீனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மெரைன் எக்கோசிஸ்டத்தை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி ஏன் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரீசெண்டாக ரிசர்ச்சர்ஸ் சீ குக்கும்பரோட டிஷ்யூ வச்சு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சீ குக்கும்பரோட டிஷ்யூஸ் வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட்ஸும் இல்லாமல் நார்மலாக வாட்டரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை இன்டேக் எடுத்து கேன் சர்வைவ் ஃபார் மோர் தென் 3 years. ஸோ இதிலிருந்து ரிசர்ச்சர்ஸ் மேலும் ரீஜெனரேட்டிவ் இன்ஜினியரிங் லைக் டிஷ்யூ டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ட்ரக் டெவலப்மெண்ட் ஃபார் லைக் ஆன்டி கேன்சர் காம்பவுண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு டெட்ரிட்டஸ் ஃபீடர் அண்ட் என்ஹான்ஸ் நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங் அண்ட் சப்போர்ட் பயோடைவர்சிட்டி. எப்படி அப்படின்னா, மெரைனில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் வேஸ்ட்டை இன்டேக் எடுத்து இது சர்வைவ் ஆகுது. ஸோ அதனால் மெரைன் எக்கோசிஸ்டம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலும் இந்த இஷ்யூ பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறது வந்து ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்தியாவில் அண்டர் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972க்கு கீழே இதோட கமர்ஷியல் ஹார்வெஸ்டிங்கை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக இதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக லக்ஷதீப்பில் டாக்டர் கே முகமது கோயா அப்படிங்கிற கன்சர்வேஷன் ரிசர்வையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சீ குக்கும்பர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தேங்க்யூ ஆல்.